ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆவணி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான ஓரளவு அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய மாதமாகத்தான் ஆரம்பமாகுது. பொதுவாக நவ கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் சுப கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்குது, இன்னும் ஒரு சில கிரகங்கள் பாப கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் பாப கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, அதாவது அசுபஸ்தானத்தில், நவ கிரகங்களில் சுப கிரகம் அசுப கிரகம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அசுப கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சூரிய பகவான் அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு தியாகமாக இருந்தீங்களோ அந்த தியாகத்துக்கு மேலான யோகங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் ஆவணி மாதம் அமையப்போகுது. மனோகாரகன் சந்திர பகவான் முதல் வாரம் கழித்து 2வது வாரத்தில், ஆவணி மாதம் 2வது வாரத்தில் உங்களுக்கு அற்புதமான சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே, அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய, பிரச்சனைகளுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு மேலான கர்ஜனைகளை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. ராசி அதிபதி குரு பகவான், அதாவது பொதுவாகவே நம்ம ஜாதகப்படியோ அல்லது கோச்சாரப்படியோ நமக்கு ஏதாவது யோகம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த யோகத்தை சிந்தாமல் சிதறாமல் நாமளே அனுபவிக்கணும். அப்படின்னா அதற்கு ராசி அதிபதி சாதகமாக இருக்கணும். அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல புதன் பகவானோடு சேர்ந்து, அதாவது உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு அடி பெறலாமல் கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் தான் நவகிரகம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி இந்த ஆவணி மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது வண்டி வாகன சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். இன்னும் சில பேருக்கு, அதாவது அத்தியாவசிய தேவைக்கு வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு 2 சக்கர வாகனம் அப்படிங்கிறதுக்கு மேலே 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கும். இன்னும் பல பேருக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து காப்பாற்றப்பட்டு உங்களுக்கு கௌரவம் நிலைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகக்கூடிய, தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறவங்கெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல வகையில் வருமானம் கிடைக்கக்கூடிய, அதாவது எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே இப்படித்தான் பணம் சம்பாதிக்கணுங்கிற நேர்மையான வகையில் உங்களுக்கு கூர்மையாக பணம் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி தனகாரகன் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால சேரக்கூடிய செல்வம் புகழ் எல்லாமே நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்களை அதிகமாகவே கொடுக்கும். உங்களுடைய ராசியில் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் சனி பகவான் இருந்தால் கூட அந்த சனி பகவானை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கறதுனால, அதாவது தேடி தேடி கோடி கணக்கில் பணம் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது அப்படிங்கிற அற்புதமான விஷயம். ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால பொதுவாகவே தேவையில்லாத எதிரிகள் உதிரியாகக்கூடிய, எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய, ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கான சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகமாகக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைய போகுது. பொதுவாகவே தனஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால, அனைத்து கிரகங்களுக்கு மேலே சூரிய பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான வகையில் பண வரவு அல்லது சரளமான வகையில் சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையும். சூப்பர் சார். மீன ராசிக்கு 7.5 நாட்டு சனி நடந்தாலும் கூட அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை சில பேர்த்துக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது கோளாறு சனி பகவானால் ஏற்படுது அப்படின்னா குலதெய்வ விருட்சம் அவங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை வழங்கும் சார்?
பொதுவாகவே மீனம் ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உண்மைதான். ஆனால் அந்த சனி பகவானை 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த சனி பகவான் அதாவது 7.5 சனி அப்படிங்கிற சங்கடத்திலிருந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை, எதிர்பார்க்காத சந்தோஷத்தை சனி பகவான் கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே 7.5 சனியாக இருந்தாலும், அஷ்டம சனியாக இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மாதிரியான தடங்கள் அல்லது சங்கடம் அல்லது தேவையில்லாத ஒரு தாமதம் அப்படிங்கிற விஷயத்தில் தற்காத்துக்கிறதுக்காகத்தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது. நவ கிரகங்களே கூட ஒரு காலத்தில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கையில் எடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் சராசரியான வாழ்க்கை அப்படிங்கிறத விட சந்தோஷமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும். அந்த மாதிரியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட நெறிமுறைகளை அதாவது மிகப்பெரிய அப்பட்டமாக கையாண்டு பூஜை புனஸ்காரங்களை முறையோடு செய்யப்பட்ட அதாவது காலை நேரமாக இருந்தாலும், மதிய நேரமாக இருந்தாலும், மாலை நேரமாக இருந்தாலும், நடுநிசையாக இருந்தாலும் எல்லா கணங்களுக்கும் நல்ல கணங்களாக மாற்றக்கூடிய நல்ல விதமான மந்திரங்களோடு பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா எந்த கணமாக இருந்தாலும் அதாவது முக்கணமும் எக்கணமும் நற்கணங்களை அருளக்கூடிய மிக பெரும் பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய அம்சம். சூப்பர் சார். இந்த ஆவணி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க சார். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக யாரும் சொல்லாத நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். மேலும் நம்ம குலதெய்வ விருட்சம் எவ்வளோ பெரிய சிறப்புகள் உடையது அப்படிங்கிற மேன்மையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.